மயிலாடுதுறையில் புதிய ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 28ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட புதிய ஆட்சியர் அலுவலக கட்டிடம் மன்னம்பந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் பால்பண்ணை பகுதியில் 13 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 114 கோடியே 48 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிய ஆட்சியர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக முதலமைச்சருக்கு காவல்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அமைச்சர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புத்தகங்கள் வழங்கி சிறப்பாக வரவேற்றனர். பின்னர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். மக்களின் மனசாட்சியாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதிய மாவட்டத்தை அறிவிப்பதை விட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதே முக்கியம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மயிலாடுதுறை மாவட்டத்தை அறிவித்து 1.5 ஆண்டுக்குள் ஆட்சியர் அலுவலகம் கட்டியுள்ளோம் என்று பெருமிதம் கொண்டார். மேலும் மயிலாடுதுறையில் ரூபாய் 30 கோடி செலவில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்ட கல்லூரிகளுக்கு 1642 கணினிகள் வழங்கப்படும். மயிலாடுதுறையில் ரூபாய் 5 கோடியில் புதிய நூலகம் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை கூறிய முதலமைச்சர், தேர்தல் வருவதால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வர தொடங்கியுள்ளார். தமிழக மழை வெள்ளத்திற்கு 1 ரூபாய் கூட தராதவர்களை பார்த்து மக்கள் ஏமாற மாட்டார்கள். திராவிட மாடல் அரசு பக்கம்தான் மக்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்று தெரிவித்தார். தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் அதனை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தமிழக அரசை கண்டித்து சென்னை, மதுரை, சேலம், புதுக்கோட்டை, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகம், கோவையில் எஸ்.பி. வேலுமணி, புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். 7 முறை சம்மனை நிராகரித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது காணொலி வாயிலாக ஆஜராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை 8வது முறையாக சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் காணொலி வாயிலாக ஆஜராக தயார் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு அனுப்பப்பட்ட சம்மன் சட்டவிரோதமானது என அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடத்துவதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க லஞ்சம் வாங்குவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைப்பதாகும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வாக்களிப்பதற்கு லஞ்சம் பெறுதல், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக லஞ்சம் பெறுதல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்து எம்எல்ஏ, எம்பிக்களுக்கு விலக்கு கிடையாது என உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க லஞ்சம் வாங்குவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைப்பதாகும். லஞ்சம் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளால் பாதுகாக்கப்படவில்லை என்றும் 1998இன் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பின் விளக்கம் அரசியல் அமைப்பின் 105 மற்றும் 194வது பிரிவுக்கு முரணானது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரண்டாயிரத்து 24 நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இல்லை, யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்று திமுக கழக தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் ஆர். மகேந்திரன் நீலகிரியில் விமர்சித்து பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாள் மற்றும் கழக அரசின் 2024ஆம் ஆண்டின்
நிதிநிலை அறிக்கை விளக்கம் பொதுக்கூட்டம் நீலகிரி மாவட்டம் நெல்லியாளத்தில் நடைபெற்றது. இதில் திமுக கழக தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் ஆர் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2024 நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இல்லை, யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல். பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள், ஏமாற்று வேலைகள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விமர்சித்து பேசினார். மீண்டும் இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெறும் என பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்து பேசினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், மீண்டும் இந்தியாவில் பிஜேபி கட்சி அமைத்தால் மாநிலங்கள் அனைத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இருக்க முடியாது, சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெறும் என்று விமர்சித்து பேசினார். சமீபத்தில் தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெற்றது. அந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் நம்முடைய தெலுங்கானாவிலும் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். வெற்றி பெற்று இன்றைக்கு அமல்படுத்தியிருக்கிறார்கள். இந்த திட்டம் இது போன்ற ஒரு மகத்தான திட்டம். இன்னொரு திட்டம் வந்திருக்கின்ற பெரும்பாலான நீங்கள் பயன்படுத்துகின்ற திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகிறவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். எவ்வளவு பேர் வாங்குறீங்க? சங்கடப்படாமல் தூக்குங்க. ரூபாய் 1000 நம்முடைய வீட்டில் இருக்கிற சகோதரர் கொடுக்கல, நம்முடைய கை செலவிற்கு பெற்றோர் கொடுக்கல, கணவர் கொடுக்கலன்னு என்று எதிர்பார்க்காமல் உங்களுடைய சகோதரனாக, உங்களுக்கு ஒரு குடும்பத்திலே ஒருவராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற திட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.